வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசப்படுகிற பங்குகளை வந்து நீங்கள் வாங்கவோ விற்கவோ செய்கிறதா இருந்தால் யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட ஆலோசனை கேட்டு வாங்கலாம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இந்த வீடியோ வந்து ஒரு படிப்பினைக்காக போடுற வீடியோ மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றும் பார்த்தீங்க மார்க்கெட் வந்து கன்சிக்யூட்டிவ் ஒரு 8வது நாளாக ஒரு இறக்கத்தில் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 3 நாளாக பார்த்தோம் அப்படின்னா 24,600 அப்படின்றது ஒரு பெரிய சப்போர்ட் லெவலில் வந்து செயல்பட்டு இருக்காது. நம்மளால் பார்க்க முடியுது. 24,500 24,600 ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கும் முடியாமல் ஓரளவு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வந்து 24,600 வந்து நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 24,600 24,800 24,850 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைட்வைஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும். 24,600 25,000 தான் வந்து மார்க்கெட் உள்ள ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலலாம் ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 28,000 கோடி 30,000 கோடி கிட்ட ஐபிஓ வச்சுக்கோங்க அடுத்த வாரத்தில். ஏன்னா 16,000 கோடி டாடா கேபிட்டல், 10,000 கோடி கிட்ட வந்து எல்ஜி, அதுக்கடுத்து இன்னும் அடுத்து வரப்போகிற ஐபிஓலாம் ஒரு 4,000 கோடி 3,000 கோடி இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஒரு 30,000 கோடிக்கு ஐபிஓ இருக்குது. ஸோ இந்த ஐபிஓக்கு கேஷ் எங்கே இருந்ததுன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற வந்து நம்ம ரீட்டைல் பீப்புள்ஸ் கிட்ட கேஷ் தேவை அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிறத வந்து செல் பண்ணிட்டு ஐபிஓ புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டாடா பெரிய கம்பெனி, டாட்டாவில் வந்து அதிகப்படியான ரீட்டைலர்ஸ் வந்து ஆர்வத்தோடு வந்து ஐபிஓ புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்ஜியும் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட கம்பெனி, அதுலேயும் வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால மார்க்கெட்டில் இருக்கிற கேஷ் லிக்விடிட்டியை வந்து அவங்க வந்து எடுத்து செல் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த ஐபிஓ புக் பண்ணுறதுக்காக விற்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் தவிர நாளைக்கு நமக்கு வந்து க்ளோசிங். ஸோ நாளைக்கு லீவு மார்க்கெட், வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ வெள்ளி அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரீட்டைலர்ஸோட செல்லிங் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ஏற்றம் இருக்கோ இல்லையோ சின்ன அளவில் இறக்கங்கள் இருக்கலாம். 24,500 வந்து போயிட்டு திரும்ப வந்து 24,800 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 24,500 to 24,800 25,000 இதுதான் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்டை வந்து அடுத்த ஒரு 2-3 வாரங்களுக்கு நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 23 புள்ளிகள் இறங்கி 24,611 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 174 புள்ளிகளை வந்து இறக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நெக்ஸ்ட் நிஃப்டி பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10 புள்ளிகள் மட்டும் தான் இது ஏற்றம். நெக்ஸ்ட் நிஃப்டி ஏறலாம் சில பங்குகள் வந்து நேற்று வந்து ஓரளவு நல்லா ஏற்றம் கொடுத்துருந்தது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று கடந்த 8 நாளாக வந்து ஒரு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மந்தில் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா கடந்த கன்சிக்யூட்டிவாக வந்து தொடர்ந்து இறக்கத்தை இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட பிப்ரவரி 5ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக ஒரு இறக்கமாக இருந்தது. அதில் ஊடால ஒரே ஒரு நாள் மட்டும் பிப்ரவரி 17ஆம் தேதி மட்டும் ஒரு ப்ளஸ் கேண்டல் கொடுத்துரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக ஒரு இறக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ அது மாதிரி அந்த இறக்கம் தொடருமா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆனால் இருந்தாலும் வந்து கண்டினியூஸாக இறக்கமான கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய கேண்டல் தான் தெரியுது. கன்சிக்யூட்டிவ் 8 நாளாக சிவப்பு கேண்டலாக விழுந்திருக்கு. அடுத்து வந்து இந்த ஏற்றம் இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 24,600 அப்படி 24,600 24,000 நமக்கு பெரிய சப்போர்ட் பாயிண்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் 25,000 வந்து நமக்கு வந்து சேல் விட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் இந்த வாரத்தில் 2 வாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி பேங்க் நேற்று வந்து நல்லா ஒரு சேல் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2% பிஎஸ்சி பேங்க் இருக்குது. அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்டில் இருந்தது. அதே மாதிரி நிஃப்டி மெட்டல் அதே மாதிரி கிட்டத்தட்ட 1.16%, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க், நிஃப்டி ஃபின் சர்வீஸ் இந்த நிதி சார்ந்த பங்குகள் மட்டும் நேற்று வந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பெரிய இறக்கம்னு பார்த்தா நிஃப்டி மீடியா அது கடந்து கன்சிக்யூட்டிவாக ஒரு இறக்கத்தில் வந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். ஒன்று நிஃப்டி மீடியா வந்து பெரிய லெவலில் இறக்கத்தில் இருக்குது, இல்லை நிஃப்டி ரியாலிட்டி ஒரு பெரிய லெவலில் இறக்கத்தில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் செக்டர் வைஸில் பார்க்கும்போது. அது மாதிரி பார்த்தோம் இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 புள்ளிகள் வந்து ஏற்றம் இருந்தது. 66 புள்ளிகள் நேற்று வந்து மைனஸில் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தோம் 23 புள்ளிகள் நேற்று வந்து மைனஸில் இருந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதில்
பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா 27 பங்குகள் பாசிட்டிவ், 23 பங்குகள் வந்து நெகட்டிவ். பெரிய லெவலில் இறக்கம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன லெவல் இறக்கமே வந்து மார்க்கெட்டை வந்து பெரிய லெவலில் பாதிச்ச மாதிரி தெரிஞ்சது இது மார்க்கெட். ஆனால் பெரிய மார்க்கெட்டில் வந்து இறக்கம் இல்லை. ஆனால் பங்குகள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கலன்றது எல்லாருக்கும் வருத்தம் இருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், ஐடிசி, எல்என்டி, டைட்டன், ட்ரெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து இறக்கம் கண்ட பங்குகள். அதேமாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹீரோ மோட்டோகார், டாடா மோட்டர்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், அதானி போர்ட்ஸ், பெல், HDFC வங்கி, இண்டல்கோ, இண்டஸ் பேங்க், சிப்லா இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஏற்றம் கொண்ட பங்குகளாக இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 23 பங்குகள் பாசிட்டிவாக இருந்து 27 பங்குகள் இது மைனஸில் குரூப்பில் இருந்தது. அதாவது வெறும் 10 புள்ளிகள் மட்டும்தான் இது வந்து ஏற்றம் கொடுத்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மாதிரி வேதாந்தா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், அதாவது PSU பேங்க் வங்கிகள் தான் லைனாக கண்டினியூஸாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் அந்த பங்குகள் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி சோழமண்டலம் ஃபினான்ஸ், பிரிட்டானியா, ஜிந்தால் ஸ்டீல், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், அம்புஜா சிமெண்ட், BPCL, ICICI புரன்ஷியல் லைஃப், சிமெண்ட், IOC, டொரண்ட் ஃபார்மா, ஸ்விக்கி, REC, HAL, JSW எனர்ஜி, LIC இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொண்ட பங்குகளாக இருந்தது. ஸோ இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னா இண்டிகோ, வருண் பிவரேஜஸ், பஜாஜ் ஹோல்டிங், டிமார்ட், லோதா டெவலப்பர்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், அதானி பவர், காரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், DLF, ஹூண்டாய், மதர்சன் சுமி, இந்த இந்தியன் ஹோட்டல், CG பவர், ICICI, நௌக்கரி, ஜைடஸ் லைஃப், அதானி கிரீன், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், IRFC, ABB. ஸோ இந்த பங்குகள்லாம் நேற்று ஒரு இறக்கத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நேற்று நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 19% நேற்று வந்து ஏற்றத்தில் முடிஞ்சது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டாடா கேபிட்டலோட IPO வரதுனால இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பங்குகள் நேற்று ஏற்றத்தில் இருந்தது. அதே மாதிரி நேற்று ஆயில் அண்ட் கேஸ் பங்குகள்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஏற்றத்தில் இருந்தது. அதுக்கான காரணம் அந்தமான் நிக்கோபாரில் ஒரு கேஸ் படுகை கண்டுபிடிச்சிருக்கு. அது நேற்று வந்து அறிவிப்பு வந்தது. அதில் அந்த பங்குகள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தோம்னா வேதாந்தா, இந்துஸ்தான் காப்பர், இந்த இந்துஸ்தான் காப்பரும் வேதாந்தாவும் நிறுவனங்களுக்கும் கண்டினியூஸான ஏற்றம் இருக்குது. ஸோ காப்பர் டிமாண்டுக்கு ஒரு இது. கோஃபோர், டாடா மோட்டர்ஸ், நெட்வொர்க், மஹிந்திரா, SBI, HDFC பேங்க் இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த பங்குகள்லாம் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அட்வான்ஸ் வந்து 1517 பங்குகள் அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைன்ஸ் பார்த்தா 1506 பங்குகள் டிக்ளைன்ஸாக இருந்தது. 50 ஹை பார்த்தா 79, 50 லோ பார்த்தா 109 இருந்தது. அப்பர் சர்க்கிட் பங்குகள் 67, லோவர் சர்க்கிட் வந்து 68 இருந்தது. அதே மாதிரி FISோட செல்லிங் பார்த்தா கண்டினியூஸாக செல்லிங். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 2831 கோடி ரூபா நேற்று வந்து FIS செல்லிங் பண்ணியிருக்காங்க. நம்ம DISS அதுக்கு நேர் எதிராக அப்படியே பை பண்ணியிருக்காங்க. 3845 கோடி ரூபாய்க்கு வந்து DISS பை பண்ணியிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஒரு 7 நாளாக 6 நாளாக வந்து கண்டினியூஸாக வச்சுருக்காங்க. 22ஆம் ஆரம்பித்து 29 இந்த மாதம் கடைசி வரை கண்டினியூஸாக வந்து அவங்க செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க. 5, 11 கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடி 19,000 கோடி கிட்ட வந்து அவங்களோட செல்லிங் வந்து இருந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி செல்லிங் கண்டினியூஸாக செல்லிங் இருக்கும்போது வந்து அதிகப்படியான புள்ளிகள் வந்து இறங்க விடாமல் DIS வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்நேரம் வந்து இதனுடைய செல்லிங் வந்து DIS அதாவது நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து வாங்கலை அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு இறக்கம் இருந்திருக்கும். அதிக லெவலில் பங்குகள் வந்து பெரிய இறக்கத்தை சந்திச்சிருக்கும். நம்மளுடைய கேபிட்டல்லாம் போட்ட கேபிட்டல்லாம் பாதி தான் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18% ஏற்றம் இருந்தது. ஓலா எலக்ட்ரிக் அதே மாதிரி 5% ஏற்றம் இருந்தது. நேஷனல் அலுமினியம் 5% ஏற்றம் கொடுத்திருந்தது. ஜம்மு காஷ்மீர் பேங்க் ஒரு 5% ஏற்றம் கொடுத்தது. TBOTK ஒரு 4% ஏற்றம் கொடுத்தது. ஜோதி லேப்ஸ் ஒரு 4% ஏற்றம் கொடுத்திருந்தது. GHCL அதே பங்குகள் 4% ஏற்றம் கொடுத்து சம்மான் கேபிட்டல் 4% ஏற்றம் கொடுத்திருந்தது. இந்த சம்மான் கேபிட்டல் அப்படின்றது வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு தான் வந்து பேர் மாற்றம் பண்ணி இந்த சம்மான் கேபிட்டல் அப்படின்றது வந்து ட்ரேட் ஆகுது. கோல்டம் இன்டர்நேஷனல் அதே மாதிரி 4% ஏற்றம் கொடுத்தது. ராமகிருஷ்ணா ஹவுசிங் ஒரு 3% ஏற்றம் கொடுத்திருந்தது. பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 3%, இந்தியன் பேங்க் ஒரு 3% ஏற்றம் கொடுத்திருந்தது. 5 ஸ்டார் பிசினஸ் அது 3% ஏற்றம் கொடுத்தது. இந்துஸ்தான் செம் இந்தியா ப்ராஜெக்ட், JK பேப்பர், Aegis லாஜிஸ்டிக், ஹெல்த் கேர், இந்தியா கிளைக்கல், சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹீரோ மோட்டோகார், அட்வான்ஸ் என்சைம், கான்கர்ட் பயோடெக், சிக்னிட்டி டெக்னாலஜி, வேதாந்தா, குளோபல் ஸ்பிரிட்ஸ், பைசாலா டிஜிட்டல், மெட்ரோ, எம்ஆயில், ஆர்த்தி ஃபார்மால, மகாநகர், L&T டெக்னாலஜி சர்வீசஸ், BML, IFL ஃபினான்ஸ், IOB பேங்க். ஸோ இது அந்த பங்குகள்லாம் இது வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. RRKBL, ராட்கெயின், அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட், PTC இண்டஸ்ட்ரி, ஜூபிட்டர் லைஃப் சயின்ஸ், லெமன் ட்ரீ, ஸோ இந்த பங்குகள்லாம் இது ஏற்றம் கொடுத்த பங்குகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி
ஜான் காக்கரி இந்தியா மில்க் கண்டினியூஸான ஏற்றம் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது மார்க்கெட்டில். அதுவும் சைபர் டெக்ஸ் நேற்று 9%, முந்தானி 9% ஏற்றம் இருந்தது. ஸ்டாலின் இந்தியா சிம்ஃபேப் ஆல்காலிஸ் ஏரோஃப்ளெக்ஸ் என்டர்பிரைசஸ் ஆனால் ஆனந்தரதி. ஸோ நேற்று ஆனந்தரதி வந்து மார்க்கெட்டில் வந்தது வந்து 7% நேற்று வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ரோசன் ரியாலிட்டி, கௌஷிக் லிமிடெட், தமிழ்நாடு நியூஸ் நேற்று அந்த பேப்பர்ஸ் அந்த கம்பெனிகள்லாம் நேற்று ஒரு ஏற்றம் இருந்தது. கடைசியில் வந்து திரும்ப அந்த ஏற்றத்தை வந்து அப்படி திரும்ப இறக்கிட்டாங்க. ஸோ அந்த ஏற்றத்தை வந்து இந்த பேப்பர் கம்பெனிகளை வந்து தக்க வச்சு கிட முடியல. அதேமாதிரி பார்த்தோம் ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட், சிக்மா சால், கிரீன் லேம்ப், ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ், வர்தமான் ஸ்பெஷல், நெட்கோ லிமிடெட், டிவி டுடே, ஐஆர்எம் எனர்ஜி, புரோனோ வியூஸ். ஸோ இதெல்லாம் இது வந்து பிளிஸ் ஜிஎம்எஸ் இதெல்லாம் ஏற்றம் கொண்ட பங்குகளாக இருந்தது. ஆதித்யன் போட்டு, குஜராத் ரஃபியா இண்டஸ்ட்ரீஸ், ஆக்மி ஃபின்ட்ரேட், லால்வாசன்ஸ், அஃபோர்டபுள், ட்ரிபிள் ஏ டெக்னாலஜிஸ், ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து சின்ன லெவல் ஏற்றம், பெரிய லெவலில் ஏற்றம் வந்து நேற்று எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு 2-3%, 4% ஏற்றம் வந்த மாதிரி தான் இருந்தது. அதில் ஸ்டாலின் மட்டும் ஒரு 9% ஏற்றம் இருந்தது. புதுசாக வந்து ஆனந்தரதி ஒரு 7% ஏற்றம் இருந்தது. ஸோ இந்த இது பார்த்தோம் அப்படின்னா உமையா பில்கான், மேக்னம் வெஞ்சர்ஸுக்கு கிட்டத்தட்ட 14% ஏற்றம் வந்தது. அதுமாதிரி இப்போ ஏ குரூப் கம்பெனிஸில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய லெவல் ஏற்றம் வந்தது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 18% ஏற்றம் வந்தது. மீதி எல்லாமே ஒரு 5% ஏற்றத்துக்குள்ளே தான் நேற்று மார்க்கெட்டில் வந்து இருந்தது. அப்போ ஸோ இந்த மாதத்தில் வந்து ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாதத்தோட இந்த மாதம் வந்து அதிகமான ஐபிஓ வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம ஆரம்பத்திலே தெரியுது. ஸோ இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஐபிஓ வந்து பெரிய ஐபிஓ வந்து வருது. ஸோ இது வந்து ஒன்று வந்து 3ஆம் தேதி ஓப்பன் ஆகி 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. பி ஒர்க் இந்தியா அப்படின்ற ஒரு ஐபிஓ. பெருசாக எதிர்பார்த்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து 6ஆம் தேதி ஓப்பன் ஆகி 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அதுக்கடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஐபிஓ வந்து 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி 9ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இது 3 வந்து பெரிதாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஈக்விட்டிஸை வந்து கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஈக்விட்டியில் வந்து ஐபிஓ புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது வந்து கிடைக்குமோ கிடைக்காது அப்படின்றதுல வந்து நிறைய பங்குகளை வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாடா கேபிட்டல் அண்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸில். ஸோ அதனால் அந்த வாரத்தில் சந்தைகள் வந்து சைடு வைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதனால தான் வந்து நான் அதிகம் சொல்லி சொன்னேன். காரணம் அதனால தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆகிற ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஐபிஓ கூட இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதில் வந்து ஒரு ஐபிஓ மட்டும் ஃபேக்டர் டெக்னாலஜின்ற மெயின் போர்டு ஐபிஓ வந்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 30ஆம் தேதி ஓப்பன் ஆகி 3ஆம் தேதி க்ளோஸ் ஆகிற ஐபிஓ அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 ஐபிஓ வந்து 3ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. 30ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாமே வந்து இதில் வந்து எஸ்எம்இ ஐபிஓ தான். இதில் எஸ்எம்இ அண்ட் பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகிற ஐபிஓஸ் தான். அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஆக்ரோ லைஃப் வந்து இது ஒரு ஐபிஓ வந்து 2 ஐபிஓ ஓப்பன் இருக்குது. இதுவும் வந்து 30ஆம் தேதி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு 3ஆம் தேதி வரைக்கும். அதுமாதிரி 29ஆம் தேதி ஓப்பன் ஆகி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது ரெண்டும் வந்து இப்போ ஓப்பன் இருக்கிற ஒரு ஐபிஓ. ஓம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் ஐபிஓ அப்படின்ற ஒரு ஐபிஓ. அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஆக்ரோ லைஃப் அப்படின்ற ஒரு ஐபிஓ. ஸோ இது வந்து ரெண்டுமே லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அன்றைக்கி லிஸ்டிங் ஆகிற ஐபிஓவாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து 3ஆம் தேதி வந்து 30ஆம் தேதி ஓப்பன் ஆகி 6ஆம் தேதி 2 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. 3ஆம் தேதி 2 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ இது இன்ஃபினிட்டி இன்ஃபோவே அப்படின்ற ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. கிரீன் லீஃப் இன்வெர்டெக் அப்படின்ற ஐபிஓ வந்து 6ஆம் தேதி இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ஷிகோ டைஸ் அப்படின்ற ஐபிஓ பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகிற ஐபிஓ வந்து 6ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. என்எஸ்சி பிபிஓ சொல்யூஷன்ஸ் வந்து 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து பெருசாக வந்து இதில் எதுவும் இல்லை. ஏன்னா 23ஆம் தேதி கொடுத்துருக்காங்க ஓப்பன். 7ஆம் தேதி வரைக்கும் டீரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு புரியலன்னு எனக்கு காரணம்னு சொல்லி ஒருவேளை சப்ஸ்கிரைப் ஆகலை அப்படின்ற ஒரு காரணமாக என்னன்னு சொல்லி புரியல. அதனால் 7ஆம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து வந்து பெரிய ஐபிஓ அடுத்த வாரங்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஐபிஓட செஷன். ஸோ இப்போ ரொம்ப வந்து டாடா கேபிட்டல் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸில் ஒரு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க்கில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் வீடியோ சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத, நிறைகள் இருக்கிறத பற்றி பேச வேண்டாம். என்னென்ன குறைகள் இருக்கிறத சொன்னால் அடுத்தது நான் நிவர்த்தி பண்ணுறேன் இது பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.